கன்ஃபியூஷன்ஸ். அவளுக்கு கொடுத்த லெட்டர் அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது? இப்பயே போய் நியாயம் கேட்கறோம். ரெண்டுல ஒண்ணு இல்லடா, ரெண்டுல ரெண்டையும் பாப்பாரு. நல்ல கலர், இதே டைப்ல ஒரு ஜிப்பா தைக்கணும். எந்த ஒரு டேஸ்ட். ஹலோ, எவ்வளவு நேரம் தேடுவீங்க? அடுத்த தடவை போன் பண்ணும்போது அவனை தீத்தாச்சின்னு போன் பண்ணுங்கடா. எது? அவன் கூட இன்னொருத்தர் இருக்கானா? எப்பவுமே ஃப்ராடுத்தனம் பண்ணுவானா? கலர் கலரா சட்டை வேற போடுவானா அவன்? என்னடா கேள்வி? அவனையும் தீத்து கட்டுங்கடா. அவன் தலைய முதல்ல கொண்டு வாங்கடா. ஹலோ, என்ன சாமி சட்டையை கழட்டுறீங்க, இரும்புறீங்க? ఉడంబకు ఆగలియే లేదు ఈ లిఫ్ట్ లో ఏసీ లేదు కదా నాకు డస్ట్ అలర్జీ అదా నాకు తల్ల పాత్రచి బైక్ రా రా ఇదో இந்த உலகத்துல ప్రేమం లేకపోతే జీవితం ఏదురా జీవితం ఏదురా గీతా నువ్వు ఎక్కడ ఉన్నావు బయటికి రా உன்னை உண்மையா காதலிச்ச கண்ணனை உனக்கு எதுக்கு பிடிக்கல ఎందుకు నచ్చలేదు చెప్పు నిజం చెప్పు నిజం చెప్పు నిజం చెప్పు నువ్వెవర్రా வீட்டுக்காரரு வீட்டுக்காரரா இதா கீதா டேஸ்ட் பெள்ளி ஆயி போயிந்தா இந்த வீட்டோட ஓனரியா ஹவுஸ் ஓனரா ஆமாயா எதுக்குயா ஆளாத வீட்டுல சத்தம் போடுற ఎవరు లేదా ஆமா இதான் உங்க அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க ఒరేయ్ దొంగనా కొడుకా రేణిగుండా రెడ్డిడా రారా రా అందరూ బయటికి రారా ஏண்டா டேய் எங்களை காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டையும் காலி பண்ணா உற்றுவோமாடா ரேணிகுண்டா ரெட்டிடா இன்னும் அட்வான்ஸ் கூட கீழே அப்பா வாங்க வரல வரட்டும்டா வரட்டும் அப்ப தெரியும்டா கண்ணு யாருன்னு கீதாவுக்கு கொடுத்த லெட்டரு இதே திரு அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது அதுக்கு பதில் தெரியற வரைக்கும் கண்ணு அந்த கீதாவையும் கீதாவோட அப்பனையும் ஏன் அவங்க வம்சத்தையுமே కాల్చిన సిగరెట్ కరగడానికి ముందే గాలి చేస్తావుడా కడా ఇది ఛాలెంజ్రా నీ మనసు నాకు తెలుసురా கீதா கிடைக்காம நீ தூங்க மாட்டேன் எனக்கு தெரியும்டா கவலைப்படாத கீதாவுக்கு நீதான் ஹஸ்பண்ட் அவங்க அப்பனுக்கு நீதான்டா வெப்பன் வெல்றா 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 ரேணிகுண்டா ரெட்டிடா எவரா டைகர் டச் பண்றது எவரா ஏமி சமாச்சாரம் நான் தான் கீதோட அப்பா விஸ்வநாதனுக்கு வீடு பிடிச்சு கொடுத்தேன் எனக்கு கூட புரோக்கரேஜ் கொடுக்காம போயிட்டாங்க எப்படியோ அட்வான்ஸை திரும்பி வாங்க வரணும் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன் கண்ணனோட அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க இந்த பெத்த ஏஜ்ல எந்த ஒரு சோசியல் சர்வீஸும் நானே கண்ணனோட அட்ரஸ் தர்றேன் குயிக்கா ராஸ்கோ கண்ணன் சன் ஆஃப் பி ராஜசேகர் நம்பர் 15 3rd క్రాస్ స్ట్రీట్ బీచ్ రోడ్ తిరువాన్మియూరు మద్రాస్ 41 వస్తా అది భగవాన్ కట్ పీస్ జంక్షన్ తెలుసు కదా அங்க போய் சனி பகவானுக்கு ஒகே ஒகே மீட்டர் பிளாக் துணி வாங்கி பகவானுக்கு பரிகாரம் செய் எல்லாம் சரியா போயிடும் ஏய் நில்றா நில்றா ஏன்டா இது அர்ஜென்சி பக்த கோடிகள் வச்சாரா பக்த கோடிங்க வரல கேடிங்க வர்றாங்க நீங்க ஃப்ராட் பண்ற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அடிக்கிறதுக்காக ரவுடிங்க துரத்திட்டு வராங்க ரவுடிங்க வராங்களா கேட்டா வராங்களே இந்த வெள்ளி சொந்தரிச்சுக்கடா அடாடாடாடாடா உங்க குரு கூட ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடுத்திருக்க வேட்டிய உருவி அதுல எல்லா பொருளையும் எனக்காக பேக் பண்றீங்களா உனக்காக ஒண்ணு இல்ல எங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காக இருக்கிறீங்களா ஆமா உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன கிடைச்சது அரைமுடி தேங்காய் அழுகுன வாழைப்பழம் வேற என்ன எங்களுக்கு கிடைச்சது சீக்கிரம் எடுத்துட்டு வந்து போறாங்க டேய் கொஞ்சம் விடியே எல்லாத்தையும் எடுக்காதீங்க ஐயோ மைண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்களே எனக்காக எதையுமே விட்டு வைக்கலையாடா நீங்க கடைசியில நாய் விக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கெட்டப்ப மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா இனிமே நான் ரேணிகுண்டா ரெட்டி இல்ல ராயப்பேட்டை ராமு என்ன ரவுடிங்க விரட்டாங்க கொஞ்ச நேரம் உங்களோட மிக்ஸ் ஆயிக்கிறேன் காப்பாத்துங்க ஏமா இந்த பக்கம் ஓடி வந்தானமா அடி மூஞ்சி மேல என் கைய வைக்க அந்த பக்கம் போய் பாருடா வாடா அந்த பக்கம் பார்க்கலாம் வாடா டேய் குடல புடுக்குதடா சாமி ஏண்டா பிச்சைக்கார பசங்களா நீங்க எல்லாம் கடைசியா எந்த வருஷம்டா குளிச்சீங்க தான் குளிச்சோம்
போன மகாமகமா அடுத்த மகாமகமே வந்துரு போல இருக்கேடா. நான் கிளம்புறேன். என்னையும் உங்களை மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வேஷம். இந்த வேஷம் உனக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தது. தேங்க்யூ சோ மச். அதான் ரவுடிங்க எல்லாம் ஏமாந்து ஓடிட்டாங்க. கூப்பிட்டா திரும்பி வருவானுங்க. என்ன சொல்றீங்க? இனிமேல் நீ எங்க கட்சி எங்க ஒருத்தர் இருக்கணும். உங்க கட்சியா? குடுறா அந்த கைய. ஏண்டா நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா சின்னம் காட்ட முடியுமாடா உன்னால? நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறியா? இந்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தாலே இப்ப குணமாயிடும். பிச்சை எடுக்கிறதுக்காக ஊரை ஏமாத்துறீங்களாடா? நான் யார் தெரியுமாடா? ரேணிகுண்டா ரெட்டிடா. போடா, இனிமே நீ கபாலி கோயில் கந்தன்டா. கபாலி கந்தானா? கோயில்ல தான் பிச்சை எடுக்கணும். பிச்சையா? உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலையும் பார்த்தசாரதி கோயிலையும் ஒதுக்கிட்டோம். தொகுதி பங்கீடியே முடிச்சிட்டீங்களா? உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமாடா? ஆமா, இதுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டில கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. நான் ராயலா வளர்ந்தவன்டா. எனக்கு பிச்சை எடுக்கிறது எப்படின்னு தெரியாதுடா. என்ன அம்மா, வாட்டி? என்ன தாயே, வாட்டி? என்ன அம்மா, வாட்டி? தாயே. இப்படிதான்டா பிச்சை எடுக்கணும். ஆட்டோல ஃபுட்போர்ட்ல வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அம்மா, அப்பா, ஐயோ. ஆகா, கோயிலுக்கே கூட்டு வந்துட்டீங்களாடா? ஏன்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில டாடா சுமோல கம்பீரமா போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரண் ரேஞ்சி கொண்டு வந்துட்டீங்களேடா. ஞாபகம் வச்சிருக்கல? ஆமா, பெரிய ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. பிச்சை தானடா எடுக்க போறேன். அம்மா தாயனா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபாய் கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய், ரொம்ப பேசாத. போ. தரலாது தரலாது. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நம்ம படத்துக்கு போறோமா? உட்காருடா. உட்கார்றா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது. பத்திரமா பாத்துக்கணும். ஐயா தர்மம் ப்ளீஸ். தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ, 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா, கமலா அரைஞ்சிருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? கமலாங்கிறது ஒம்பேரா? அம்மா, சீதாப்பழம் இருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இத எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா, கோயிலுக்கு போயிட்டுலாம். உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வா. கண்ண வந்துட்டான். இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம், தர்மம், தர்மம். கண்ணா, கண்ணா, கண்ணா. நான் பாவம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல் இருக்கு. வாடா போலாம். பிட்ஸா? நெருங்கின நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே. கூடவே வந்திருக்கிற ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கமலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா. கூடவே அந்த பெருசு வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல, வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நயன்தாரா போயிடு, நயன்தாரா போயிடு. அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அசின், நான் உன்னை கைவிட மாட்டேன். அடா பாவி, அசின், நான் உன்னை ஒரே கைவிட கனவுல மாட்டேன். அசின், நயனதாரா அசின்னு 2 பிகர் அட உனக்கு. நயன்தாரா, கைவிட மாட்டியா? நயன்தாரா. கையே இல்ல, நீ ஏடா அதை பத்தி பேசுற? போடா. நயன்தாரா, ச்சே, இந்த இடம் வாஸ்து சரியில்லை. வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். என்னடா இது? சொந்த காலே கூப்பிட்ட அவசரத்துக்கு வராம ஸ்ட்ரைக் பண்ணுது. என்ன நடக்குது இங்க? ஆஹா, அவசரமா ஆஸ்பத்திரியில இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணேன்றதுக்காக இந்த ரேணி குண்டாவ ஒரு இரும்பு குண்டலையாடா கட்டி போட்டீங்க. இத வச்சுக்கிட்டு இதுக்கு போறதெல்லாம் ரொம்ப சிரமமாச்சேடா. டீ கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 4 நாள் ஆகுமேடா. நான் இங்க பார்த்தா வேற விரட்டும். வேற வழி இல்ல. வேற ஒரு ஐடியா பண்றேன். வேற ஒரு ஐடியா பண்றேன். ரேணி குண்டாவா இரும்பு குண்டாவான்னு பாத்துறேன்டா. லுங்கிக்குள்ள போடுறேன்டா. உள்ள போட்டேன்டா. டாக்டர், நம்ம ஜனங்களுக்கு விரை வீக்கம், ஹைட்ரோசல் பத்தின விழிப்புணர்வே இல்லையே. என்ன டாக்டர், நம்மள அவ்வளவுதான் எடுத்து சொல்றது. அம்மா, ஐயோ. அங்க பாத்தீங்களா, ஒரு வயசானவர் ஹைட்ரோசிலோட நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு. ஐயா, அம்மா. பாவம், வசதி இல்லாதவர் போல இருக்கு. அவருக்கு நம்ம இலவச முகாம் பத்தி எடுத்து சொல்லி ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர். பாலு மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். அந்த சென்னாங்கண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். அடாடா, என்ன லிரிக்ஸ், என்ன ஸ்டெப்ஸ். எத்தனையோ மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளவோ ஸ்டெப் எல்லாம் போட்டாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டு இதுகிட்ட நம்ம ஆளுங்க டேஸ்டே தனிடா.
எங்கேயாவது ஒதுங்கலாம்னா எல்லா இடத்துலயும் மனுஷங்களா இருக்கானுங்க. ஜனத்தொகையை கூட்டிட்டானுங்க போல இருக்குது. ஏன் பெரியவரே ஆ? எத்தனை நாளா இப்படி கஷ்டப்படுறீங்க? சில நாட்களாவே இப்படித்தான் இருக்கிறேன். எதுக்காக சங்கிலியில கட்டிருக்கீங்க? நான் வேண்டி விரும்பியா கட்டிக்கிட்டேன். சுத்தி இருக்கிறவனுங்க சுத்திட்டானுங்க தம்பி. ஓ சங்கிலியால கட்டினாலாம் இதை குணப்படுத்த முடியாது. ஆ. ஹைட்ரோஸ்ல குணப்படுத்த ஒரு சாதாரண ஆபரேஷன் போதும். ஹைட்ரோசீலா? செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆ. சாப்பாட்டுல இருந்து மருந்து வரைக்கும் எல்லாத்தையும் இலவசமா தந்து உங்களுக்கு ஆபரேஷனையும் பண்ணி விட்டுறோம். இலவசம். கைலிக்குள்ள இருக்க இரும்பு குண்டை இவனுங்க வியாதின்னு நினைக்கிறாங்க. எதா இருந்தானே இவங்க கூட போயிட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன யோசிக்கிறீங்க? இத மாதிரி நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். வண்டியில ஏறுங்க, 3 வேளை முட்டையும் பாலும் தரும். பாம்பு புத்துக்கு ஊத்துற மாதிரியே சொல்றீங்களே. டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா, உங்களை பார்த்தா நாணயமானவங்க மாதிரி தெரியுது. உங்களோட வர்றேன். வாங்க. வண்டி ஸ்ட்ராங் தானே? ஆமா, ஆமா. முன்பாரம் ஜாஸ்தி. கொடசாயாம நாங்க பாத்துக்கோம். He is coming around. எஸ் டாக்டர். என்ன இது? முட்டையும் பாலும் குடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்து என்னையவே ஒரு மூட்டை மாதிரி படுக்க வச்சு மல்லாக்க பாக்க வச்சிட்டீங்களே டாக்டர். என்ன நடந்தது இங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பண்ண ஆபரேஷன் சக்சஸ். ஆபரேஷனா? ஆமா. அது வெறும் இரும்பு குண்டாச்சே. நீங்க எதை புடிச்சு வெட்டினீங்க டாக்டர்? You have cheated us. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது வீக்கம் இல்ல வெறும் இரும்பு குண்டு எங்களுக்கு தெரிய வந்தது. லேட்டாவா கண்டுபிடிச்சீங்க? இட்ஸ் ட்ரூ. கத்திய வேற கையில எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதை சும்மா வச்சா நல்லா இருக்குமா? என்னடா கூர்க்கா மாதிரியே சொல்ற? அதனாலதான் அரிசி ஆபரேஷன் பண்ணிட்டோம். அரிசி ஆபரேஷனா? ஆமா 2 கிலோ அரிசியும் 250 ரூபாய் பணமும் தருவாங்களே, அதே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தான். குடும்ப கட்டுப்பாடா? கத்தி பேசாதீங்க, தையல் பிரிஞ்சிரும். தெரிஞ்சிருமா? லுக்கியா மிஸ்டர், உங்கள மாதிரி பொறுப்பில்லாத பிச்சைக்காரங்களால தான் நாட்டுல ஜனத்தொகை அதிகமாயிட்டே போகுது. பிச்சைக்கார பிஎஸ்டி படிச்சிட்டாடா வருவா. உங்க வயசையும் மக்கள் நல திட்டத்தையும் மனசுல வச்சுதான் இந்த ஆபரேஷனை உங்களுக்கு நாங்க பண்ணோம். அப்படியா? பீச புடுங்கிட்டேன்றதை இவ்வளவு விலாவாரியா பொதிய டிவி டாக்டர் மாதிரி சொல்றீங்களே. இந்தாங்க 250 ரூபாய் பணம். 250. இந்தாங்க அரிசி. ரைஸ். 2 கிலோ அரிசிய கொடுத்துட்டீங்க. கலர் டிவியை எப்ப கொடுப்பீங்க? கொடுத்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதான் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி